பவானி செல்லியாண்டியம்மன் கோயில் திருவிழாவில் சேறு நோன்பு எனப்படும் சேறு பூசும் விழாவை ஊர் மக்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். படிப்பு, வேலை என வெளியூர் சென்றவர்களுக்கு சொந்த ஊரில் நடைபெறும் திருவிழாக்கள்தான் உறவினர்களையும் நண்பர்களையும் ஒரே இடத்தில் சந்தித்து மகிழவும் அன்பை பரிமாறிக்கொள்ளவும் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கின்றன. அந்த வகையில் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே செல்லியாண்டியம்மன் கோயில் திருவிழாவின் சேறு பூசும் நிகழ்வில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று உற்சாகமாக கொண்டாடினர். கடந்த மாதம் 18ஆம் தேதி தொடங்கிய செல்லியாண்டியம்மன் கோயில் திருவிழாவில் பலவிதமான பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெறுவது வழக்கம். அதில் மிக முக்கியமான வழிபாடு முறையான சேறு நோம்பி எனப்படும் சேறு பூசும் விழாவில் ஊர் மக்கள் ஒன்று கூடி ஒருவர் மீது ஒருவர் சேறு பூசியும் வண்ணம் பூசியும் நடனமாடி மகிழ்ந்தனர். எங்க குழந்தைங்களுக்கு நோய் நொடி இல்லாம இருக்கவும் பிளஸ் வாழ்க்கையில நல்லபடியா வளரவும் நாங்க இது வருஷம் ஒருக்கா போடுவோம். இந்த ஊருக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஊர்ல இருந்து நம்ம மக்கள் வருவாங்க. இங்க இந்த சேத்து விஷம் ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல சூறை விடுவாங்க. காயின்ஸ் குழந்தைங்களுக்கு உண்டான இந்த ஃப்ரூட்ஸ், பழம், வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூறை விடுவாங்க. அது எடுத்து வச்சு நம்ம வீட்டுல வச்சுதான் அது செல்வம் பெருகும், வளம் பெருகும். அந்த மாதிரி நாங்க எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஊர் மக்கள் ஏராளமானோர் சிவன், முருகன், காளி, அம்மன் உள்ளிட்ட வேடமிட்டு கோயிலுக்கு ஊர்வலமாகவும் சென்றனர். அப்போது நடைபெற்ற சூறை விடுதல் நிகழ்வில் பங்கேற்ற பெண்களும் இளைஞர்களும் ஆர்வத்துடன் பொருட்களையும் தின்பண்டங்களையும் சேகரித்தனர். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொழில் முன்னேறணும், வாழ்க்கையில் இது பண்ணணும்னு சொல்லிட்டு வருவாங்க. நாங்கள் இந்த வேஷம் போட்டு வரணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய காய்கறி வியாபாரம் மிக சிறப்பாக நடைபெறணுங்க. இது மாசி திருவிழா சேத்து வேஷங்கிறது பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக நடைபெறுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தொழில் ரீதியாக அவங்களுடைய துணி கடை வச்சுருக்கவங்க துணி இது பண்ணுவாங்க. அதே போல் பேனா, புக்கு விற்கிறவங்க பேனா இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அது மாதிரி நாங்கள் காய்கறி வியாபாரம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த இது பண்ணுறோங்க. பிற மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளிநாடு சென்றவர்களும் திருவிழாவில் ஒன்று கூடியதால் சேறு பூசும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.